யாவருக்கும் சீனியர் சாரா குடும்பத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க போகும் புத்தகம் வேதாகமத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம். 9 அதிகாரங்களை கொண்ட சிறிய புத்தகம். அநேகர் வாசித்தறியாத புத்தகமாக கூட இருக்கலாம். அநேகர் தியானித்து அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற புத்தகமாகவும் இருக்கலாம். இன்றைய தினத்திலே ஒரு சில மணித்துளிகள் நாம் அந்த புத்தகத்தை குறித்து தியானிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் தேவதாசர்களுக்கு பின் யாக்கோபின் சந்ததியார் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று மோசேயினால் விடுவிக்கப்பட்டு தேவனால் வழி நடத்தப்பட்ட கதை எல்லாருக்கும் தெரிந்ததே. இஸ்ரவேலின் 3வது பெரிய ராஜாவாகிய சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்று 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இதனை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இதன் பிறகு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேவ ஜனம் தெய்வ பயம் இல்லாமல் செழிப்பான செல்வந்தமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் பாதகங்களின் நிமித்தம் அதிகமாக மன வருத்தம் அடைந்து புலம்பி வசனிப்பதை ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்மால் உணர முடிகிறது. இஸ்ரவேலிலே பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா, ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான் யூதா தேசத்தை குறித்து. ஆனால் கர்த்தர் ஆமோஸ் என்ற ஒருவரை, அவர் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்க தரிசன குடும்பத்தை சார்ந்தவரும் அல்ல, வயல்வெளியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், அவரை கர்த்தர் அழைக்கிறார். ஆமோஸே, நீ யூதா தேசத்திற்கு போய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்க்கலாம். அதற்கு ஆமோஸ், நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றவுடன் கீழ்ப்படிந்து வந்தார். வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை கேட்கலாம். ஆனால் அந்த பெத்தேலிலே ஆசாரியராய் இருந்த அமத்சியா, நீ உன் ராஜ்யத்திற்கு போய் உன் தீர்க்க தரிசனத்தை சொல்லு, இஸ்ரவேலிலே போய் சொல்லு, யூதேயாவுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆமோஸ் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குத்தான் உரைக்க சொல்றார் என்று சொல்கிறார். எந்த ராஜாவும் படையெடுத்து வரவில்லை. யூதாவுக்கு விரோதமாக சேனைகளின் தேவனுடைய வார்த்தை அந்த காலகட்டத்தில் செழித்து வாழ்ந்து வந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்த சத்தமாய் தொனிக்கிறதை உணரலாம். முதலாவது என்னுடைய கேள்வி, தேவ ஜனம் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த ஜன கூட்டத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டா என்று சந்தேகம். ஆனால் கர்த்தர் தெளிவாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக உரத்த சத்தமாய் தொனிக்கிறதை காணலாம். நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே என்று ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுவதை கேட்கலாம். அவனை விசாரிக்கும் நாள். தங்களை தேவ ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் தேவன் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை எச்சரிப்பாக தேவன் ஆமோஸ் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்றும் தேவ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா? உண்டு. வேதத்தில் உள்ள மற்ற எல்லா புத்தகங்களை விட அதிகமாக அநியாயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் ஒரு புத்தகம் ஆமோஸ். ஆமோஸின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை வேத வல்லுநர்கள் 2 விதமாக பிரிக்கின்றனர். முதலாவது 1 முதல் 8ஆம் அதிகாரம், 8 அதிகாரங்களை கொண்ட அந்த சிறிய பகுதி இஸ்ரவேல் ஜனங்களின் பாதகங்களை சுட்டிக்காட்டுகிறது. அதனால் வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து எச்சரிக்கிறது. இரண்டாவதாக 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம், 4 வசனங்கள், அது ஒரு புது செய்தியை சொல்வதை கேட்கலாம். அங்கு யாக்கோபின் வம்சத்தை முழுவதுமாக நான் ஒழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் இஸ்ரவேல் வம்சத்தாரை சல்லடையில் சல்லரித்தது போல அரித்து தீங்கு எங்களை அணுகுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பாவிகளை விட்டு அவர் நாமத்தை விளங்க பண்ணும்படி
மீதியானவர்களை ஒரு கோதுமை மணியும் தரையில் விழாமல் தம்மிடம் சேர்த்துக் கொள்வாராம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அந்த மீதியான சிறு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. முதலாவது, இஸ்ரவேலரின் பாதகங்கள் என்ன என்று ஒரு முறை பார்ப்போமா? ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கீலேயாத்தை இரும்பு கருவிகளினாலே போரடித்தீர்கள். 6ஆம் வசனம், சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி சிறையாக்கினீர்கள். 9ஆம் வசனம், அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமியர் கையில் ஒப்புவித்தீர்கள். 11ஆம் வசனம், அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரிகளை கீறி போட்டார்களாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீரூக சுட்டு போட்டான். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்களின் பின்பற்றின பொய்யினாலே மோசம் போனார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயர் தேவஜனம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், காலை தோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசமபாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியமான காரியமாய் இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே என்று அழைக்கிறார். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையாய் வாங்க பண்ணுகிறபடியால் நீங்கள் பொலிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள். ஏழைகளை ஒடுக்கி தனக்கு பொலிந்த கல்களினால் ஆன வீடுகளையும் இன்பமான திராட்சை தோட்டங்களையும் நாட்டினார்களாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்கிறார். 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்கள். 6ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6ஆம் வசனங்களில் பார்க்கும்போது, தீங்கு நாள் தூரம் என்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீத போல் கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்திற்கு கவலைப்படாமற் போகிறார்கள் என்கிறார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள் என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்கள் புயத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியங்களில் மகிழ்கிறீர்கள் என்று சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இத்தனை திரளான பாதகங்கள் வரிசையாக கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக கடிந்துரைப்பதை காண்கின்றோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் மீது கர்த்தரின் நியாய தீர்ப்பு எப்படி வருகிறது என்பதை குறித்து தியானிக்கலாம். முதலாவது, கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து
எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் என்று 1 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 4 வசனம், ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அது பெனாதாதின் அரண்மனைகளை பட்சிக்கும். 1 அதிகாரம் 5 வசனத்தில் பாருங்கள், தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத்யேதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சிரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள். 1 அதிகாரம் 7, 8 வசனங்களில், காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். குடிகளை அஸ்குலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரின் மீதியானவன் அழியும்படிக்கு என் கையை எஸ்ரோனுக்கு விரோதமாய் திருப்புவேன். 1 அதிகாரம் 10 வசனத்தில் பாருங்கள், தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். 1:12, தேவானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும். ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று 1 அதிகாரம் 14, 15 வசனங்களில் காண்கிறோம். 2 அதிகாரம் 2, 3 வசனங்களில், யோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன், அது கீரியோத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள். நியாயாதிபதியை அவர்கள் நடுவிலே இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன். சாதாரண சாவு அல்ல, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமானதை பாருங்கள். எப்படி சாவார்களாம்? அமளியோடு ஆர்ப்பரிப்போடு எக்கால சத்தத்தோடு சாவார்களாம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று 2 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கின்றோம். 2 அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, கோதுமை கட்டுகள் நின்ற பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்திலே பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பிப்போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவானாம். 3 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரே, ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். இன்னும் பார்க்கும்போது 3 அதிகாரம் 11 வசனத்திலே, சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும். 4 அதிகாரம் 2 வசனத்திலே, சத்துரு வந்து உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும். இந்த வசனங்களை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்கிறேன். நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நான் என் மனதிலே பட்ட ஒரு காரியம், கர்த்தர் அன்புள்ள தேவன் அல்லவா, ஏன் இப்படி தீ கொளுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று என் மனதில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஓடியது. ஆனால் ஒரு வார காலமாக அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமும் கலிபோர்னியாவிலே பாருங்கள், உடனே நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உணர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர். கர்த்தர் உண்மையுள்ள தேவன் அல்லவா, உயிரோடு இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4 அதிகாரம் 9 வசனத்தில், கடுக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவு மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழுக்கள் அரித்து போட்டது. 4 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ள நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையத்தின் நாற்றத்தை உங்கள் நாசியிலும் ஏற பண்ணினேன். பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று 5 அதிகாரத்திலே 15, 16 வசனங்களில் பார்க்கிறோம்.
எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பலியிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கு, அதாவது துக்கம் கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு தெம்பு கிடையாது. ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார்களாம். வாசித்து பாருங்கள் 16ஆம் வசனத்திலே, பயிரிடுகிற வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கு அழைத்து கொண்டு வருவார்களாம். ஒப்பாரி அறிந்தவர்களை புலம்புகிறதற்கு வரவழைப்பார்களாம். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. தண்ணீர் புரண்டு ஓடுவதை இந்நாட்களில் நாம் பார்க்கிறோமே. தண்ணீர் வந்து ஜனங்களை அவாரிக்கொண்டு போவதை காண்கிறோமே. 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன் என்று சொல்கிறார். நான் நகரத்தையும் அதன் நினைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்து போவார்களாம். என்ன பயங்கரமான தண்டனை! 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், பெரிய வீடுகளை திறப்புகள் உண்டாக்குவேன். பெரிய வீட்டுல திறப்பு, சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாக அடிப்பாராம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாய் எழுப்புவேன், அவர்கள் உங்களை ஒடுக்குவார்கள் என்று சொல்கிறார். எல்லாம் தேவ ஜனத்திற்கு விரோதமான கர்த்தருடைய யுத்த சத்தமான வார்த்தைகள், எச்சரிப்பின் வார்த்தைகள். மிகவும் மன வருத்தத்தோடு இந்த புத்தகத்தை நான் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எனக்கு கர்த்தருடைய சித்தமாயிருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இத்தனை பாதகங்கள் செய்யும் தேவ ஜனம், அதற்கு கர்த்தரின் நியாய தீர்ப்பு. ஒரு சிறிய 9 அதிகாரம் கொண்ட ஒரு சின்ன புத்தகத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த 2 காரியங்களையும் முதல் 8 அதிகாரம், 9ஆம் அதிகாரத்திலும் 10 வசனம் 11 வசனம் வரை இதைதான் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியும் அந்த புத்தகத்திலே சொல்லுகிறார் கர்த்தர். நான் யாக்கோபின் சந்ததியை முழுவதுமாக ஒழித்து போட மாட்டேன். அவர் யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கை அந்த வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்து, நான் முழுவதுமாய் ஒழிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். நியாய தீர்ப்புக்கு பின் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் சல்லடையில் சலித்து அரிப்பது போல அரித்து, தனக்கு உண்டான தேவ ஜனத்தில் ஒரு கூட்டத்தை மாத்திரம் உண்மையாய் தன்னை ஆராதித்து, உண்மையாய் தன்னை முழு உள்ளத்தோடு ஆராதித்து அன்பு கூறும் தேவ ஜனத்தை அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அவர்களை நான் காப்பாற்றுவேன், அவர்களை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்பதை அந்த கடைசி அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்களில் வாசிக்கின்றோம். மிகவும் அருமையான வார்த்தைகள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருந்து 15ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். அந்நாளிலே, அந்த வார்த்தை எத்தனை அர்த்தம் உள்ளது என்பதை பாருங்கள். அந்த நாள் எந்த நாள்? தேவ ஜனத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நடந்து முடிந்த அந்த நாளிலே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஸ்லாக்கியம் பாக்கியம் உள்ள வார்த்தைகள் பாருங்கள். அந்த சிறு கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை இன்று யோசிக்க வேண்டிய நாள். உழுகிறவன் அறுக்கிறவனையும், திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வெடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும். என் ஜனமாக இஸ்ரவேலை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்களாம்.
அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்கிறார். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். ஆணித்தரமான கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ ஜனத்திற்கு ஆதரவாயிருந்தது. இது எனக்கு மிகவும் ஆறுதலை கொடுத்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர் தன்னுடைய ஜனம் யவ்வனமாய் அதை பாதுகாத்து எத்தனை ஆசீர்வாதங்களால் நிறைத்து அவர்களை தன்னுடைய தேசத்திலே நிலைநாட்டுவேன் என்று உரைக்கின்றார். அருமையான வாக்குத்தத்தம். இன்றைய காலகட்டத்தில் தேவ ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமை என்ன என்று ஒரு சில மணித்துளிகள் தியானிக்கும்படி அழைக்கிறேன். இன்று தேவ ஜனத்தின் பாவங்களை சொல்லி அதற்காக நியாய தீர்ப்பையும் தீர்க்க ஆமோஸ் சொல்லியிருப்பதை வாசித்தோம். நம்முடைய பாதகங்களை நாம் ஒவ்வொன்றாய் வரிசைப்படுத்தி பார்த்தால் என்ன? நம் சகோதரனை பட்டயத்தோடு நாம் தொடரவில்லையா? அவனை பீறி போடவில்லையா? நம் எல்லையை விஸ்தாரமாக்க எத்தனை அக்கிரமங்கள் நாம் துணிந்து செய்கிறோம். நீதியை பணத்திற்கு விற்கவில்லையா? சிறுமையானவர்களின் வழியை புரட்டி போடவில்லை? தருத்தருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைக்கவில்லையா? கொடுமையையும் கொள்ளையையும் நம் வீடுகளில் குவித்து வைத்துக் கொள்ளவில்லையா? கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்துதலை நமக்கு பிரியமானபடி நாம் செலுத்துவதில்லையா? எத்தனை உதாரணங்கள் இதற்கு சொல்லலாம். பரிதானம் வாங்குவதில்லையா? ஏழைகளின் நியாயத்தை புரட்டவில்லையா என்று யோசித்து பார்ப்போம். தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில்களில் படுத்திருக்கிறோமா? நியாயத்தை கசப்பாய் மாற்றவில்லையா? நீதி எங்கே? தானியத்தின் பதரை நாம் விற்கவில்லையா? இன்னும் ஏராளம். உண்மையை உரத்து சொல்வது வேண்டுமானால் இன்று நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எல்லா அக்கிரமங்களையும் செய்ய துணிந்திருக்கிறோம். அந்த காலத்து தேவ ஜனங்களை விட நாம் இன்னும் ஒருபடி மேலே சென்றவள், இன்னும் பெரியவர்களாகி கொழுத்த ஜனமாக எல்லாவற்றிலும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் அல்லவா? ஒரு கையில் வேதத்தை வைத்துக்கொண்டு நாம் பேசும் செய்யும் வீண் காரியங்கள் எத்தனை! பக்திமான் என்ற வேஷத்தில் உலகை ஏமாற்றிக் கொண்ட எத்தனை பேர் அலைகின்றோம். வாடாத அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நிச்சயம் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? நீதிமன்றத்திற்கு போய் பரிதானம் கொடுத்து எதையோ வாங்கி வருகிறோமே. நம் வீட்டின் ஒவ்வொரு பொருளின் பின்னாலும் மறைந்திருக்கும் அந்த கதை ஆண்டவருக்கு தெரியாதா? அது உண்மையில் நம் சம்பாத்தியமா? நீ உபயோகித்த பட்டயத்தின் வாசம் உன் வீட்டில் இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார். உன் கூர்மையான நாக்கு என்னும் பட்டயம் எத்தனை பேரின் சந்தோஷத்தை கொலை செய்திருக்கிறது. நீ சொல்ல வேண்டிய உண்மையை தைரியமாய் சொல்லாமல் மௌனமாய் இருந்ததினால் எத்தனை நியாயங்கள் புரட்டப்பட்டு போனது. உன்னுடைய பொய் சாட்சி எத்தனை நியாயங்களை கொன்று போட்டது. பணத்தை கொடுத்து சாமர்த்தியம் என்று சொல்லி எத்தனை பேரின் வாழ்க்கை நிலைகுலைய பண்ணியிருக்கிறாய். எத்தனை துணிகரம் நமக்கு! கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ள பயமில்லாமல் செல்லுகிறோமே. அன்று இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பை ஆமோசனமாக சொல்லிய தேவன் இன்றும் மாறாதவராயிருக்கின்றார். ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு என்று சொல்லி தெரியும் தேவ ஜனமே, தேவனின் நியாய தீர்ப்புக்கு தப்புவாயோ? வீடு, பணம், நகை, கார் வாங்கியவுடன் தேவன் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் நாம் தேவ ஜனமா? உன்னுடைய சுய நீதியை எடுத்து வெளியே வைத்துவிட்டு நீயாக மாத்திரம் அப்படியே தேவ சமூகத்தில் வந்து உட்கார். உனக்கு மட்டுமே தெரிந்த அந்த நீ எல்லா விஷயத்தையும் நிறுத்திவிட்டு ஆண்டவரின் இரக்கத்திற்காக கண்ணீரோடு கெஞ்சு. மற்றவர்களுக்காக மாய்மாலமான கண்ணீர் வேண்டாம். உள்ளம் நொறுக்கப்பட்டால் கண்களில் கண்ணீர் வருமே. உண்மையான அந்த கண்ணீர் தேவனின் சமூகத்தில் சிந்தப்படட்டும். அப்பொழுது ஒருவேளை தேவனால்
தேவ ஜனமாக நாம் மாற்றப்படலாம். அப்பொழுது ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மீதியானவர்களின் கூட்டத்தில் நாமும் இருப்போமா? அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் நமக்கும் தருவார். அவர் உண்மையுள்ளவர். ஜீவ கிரீடம் அவர்களுக்குத்தான். அந்த கொஞ்ச ஜனம், மீதியான அந்த கொஞ்ச ஜனத்திற்குத்தான். அவர்களுக்குள் மாளிகையில் வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் நமக்கு நம்முடைய வீட்டின் உண்மையான நிலையை அவர் காட்டுவார். எந்த பக்கமெல்லாம் சுவர் விழுந்து போயிற்று, எத்தனை செங்கல்கள் நொறுங்கி விழுந்திருக்கிறது, எங்கெல்லாம் கீறல்கள் இருக்கிறது, இதையெல்லாம் தேவன் நமக்காக திரும்பி கட்டித்தருவாராம். இத்தனை அருமையான தேவன் நமக்கு முன்னாக இருக்கின்றார். வாழ்க்கையில் திறந்து கிடக்கும் காரியங்கள் அவர் அடைப்பாராம். பழுதாய் கிடப்பவைகளை, உறவுகள், சரீர சுகம், சமாதானம், இப்படி எல்லாவற்றிலும் பழுதுகளை நீக்கி முன்பு இருந்தது போல எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாராம். எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு தருவேன் என்று 13, 14, 15 வசனங்களை சொல்லி இருக்கின்றார். சர்வ வல்லமையும் உள்ள தேவனோடு நம்முடைய உறவை பயத்தோடும் நடுக்கத்தோடும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி நிச்சயமாக செய்வார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் அந்த பாக்கியமான அந்த ஜனக்கூட்டத்திலே இருக்க வேண்டுமாய் கர்த்தர் ஆசைப்படுகிறார். நாம் அதற்காக என்ன செய்கின்றோம்? கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக எத்தனை உரத்த சத்தமாய் தொனிக்கிறது. இன்று நமக்கு விரோதமாகவும் அந்த சத்தம். நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து எந்த பக்கமெல்லாம் கீறல் இருக்கிறது, உடைப்பு இருக்கிறது, திறப்பு கிடக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து நம் வாழ்க்கையை சீர்படுத்தி அதை பழுது நீக்கி சரி செய்யும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே அவர் நம்முடைய தேவனாயிருந்து நம்மை அவருடைய ஜனங்களாய் அவர் பிரித்தெடுத்து பேர் சொல்லி அழைத்து அபிஷேகித்து ஆசீர்வதிப்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். இத்தனை பாக்கியமுள்ள ஜனம் தேவ ஜனம். அந்த தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென். நாம் விண்ணப்பிக்கும் விதமாக கர்த்தருடைய நாமத்தில் ஒரு சிறிய கோரஸை நான் பாட விரும்புகின்றேன். வருகையை எண்ணி மகிழ்கிறேன், பாவபூமி விட்டு வருகிறேன். வாரும் எம் ராஜா, விரைந்து வாரும். பாவம் நிறைந்த மண்ணில் மீண்டும் உதித்து வாரும். பாவம் நிறைந்த மண்ணில் மீண்டும் உதித்து வாரும்.